நெருப்பை கக்கும் எரி உலைக்கு நடுவே தன் மூச்சு காற்றை காப்பாற்ற போராடுகிறது ஒரு மனித கூட்டம். சென்னை கொடுங்கையூர் திட்டத்தை வடசென்னை மக்கள் எதிர்ப்பது ஏன்? அதற்கான மாற்று என்ன? தேடி பார்க்கிறது இந்த தொகுப்பு. சென்னையின் வடபகுதியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் 269 ஏக்கர் பரப்பு கொண்ட கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கினால் ஏற்படக்கூடிய தீமைகள் தொடர்பாகவும் உடல்நல பாதிப்புகள் தொடர்பாகவும் முழுமையாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொடுங்கையூரில் 3450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2100 டன் குப்பைகளை எரித்து 21 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் எரிஉலை திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. ஆனால் இத்திட்டம் தங்களின் எஞ்சியிருக்கும் வாழ்நாளையும் நரகமாக்கிவிடும் என்ற மரண பயத்தில் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் வடசென்னை மக்கள். கடந்த 6 ஆண்டுகளாக இயங்கி வந்த சிறிய 50 டன் எரிஉலை ஆலையே மக்களின் நுரையீரலை சிதைத்து கடுமையான மாசை கிளப்பியதால் கடந்த பிப்ரவரி மாதம் தற்காலிகமாக மூடப்பட்டது. அந்த சிறிய ஆலையே தந்த வடுக்கள் இன்னும் ஆறாத நிலையில் அதைவிட 42 மடங்கு பெரிய அரக்கனாக இந்த மெகா திட்டம் தங்களை நோக்கி வருவதாக மக்கள் கதறுகின்றனர். சமீபத்தில் ஆலையை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் நெஞ்சை பிளக்கும் அதிர்ச்சி உண்மைகள் வெளியாகியுள்ளன. ஆலையை சுற்றியுள்ளவர்களில் 80 விழுக்காடு பேர் கொடிய உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளனர். தங்களின் அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகளை அணுகி இத்திட்டத்தை கைவிடக் கோரி முறையிட்டுள்ளனர். மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு, மக்களுடைய ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டு, வடசென்னை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு நீங்க இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக வற்புறுத்தினோம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட அதிநவீன விஞ்ஞான முறைப்படி மட்டுமே எரிஉலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய மாநில அரசுகளின் முறையான சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என காரணங்களை அடுக்குகிறது சென்னை மாநகராட்சி நிர்வாகம். நச்சுக் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வடசென்னையில் மீண்டும் ஒரு மெகா எரிஉலையை அமைப்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். WTE அப்படின்ற அந்த ஆலையினுடைய அந்த மெக்கானிசத்தினுடைய பண்பே என்னன்னா நச்சுத்தன்மையை உருவாக்கி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவது அப்படின்றதுக்கு நாங்கள் ஏராளமான ஆதாரங்களை கொடுத்தோம். ஆனால் அதை கொடுத்து அதுக்கு மாற்று என்னன்றதையும் நாங்கள் ஒரு கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ், பசுமை சென்னைக்கான முன்னெடுப்பு அப்படின்ற ஒரு மாற்று திட்டத்தையும் கொடுத்தோம். மக்களின் ஆரோக்கியத்தை விலையாக கொடுத்து பெறப்படும் மின்சாரம் யாருக்கு லாபம் என்ற கேள்வியோடு காத்திருக்கிறார்கள் வடசென்னை மக்கள். கொடுங்கையூரில் எரிவது குப்பை அல்ல, மனித உரிமை. இங்கு முன்மொழியப்பட்டுள்ள 2100 திறன் கொண்ட எரிஉலை திட்டத்தை மாநகராட்சி கைவிட்டு பசுமை சென்னைக்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் வினீஷ்.